வாஸ்து உண்மையா பொய்யா அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். என்கிட்ட படித்த மாணவர்கள் கேட்கின்ற கேள்விக்கு ஒரு வாஸ்து நிபுணரால் பதில் சொல்ல முடியாத அளவுக்கு என் மாணவர்களை உருவாக்கி கொண்டு வருகிறேன். வாஸ்து எனக்கு சொல்லி கொடுக்குற விதம் இவங்க ரொம்ப அருமையாக சொல்லி கொடுத்தாங்க. வாஸ்து பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் தகவல் 2 நாள் நல்ல வகுப்பு சிறப்பாக நடந்தது. நிறைய இன்ஃபர்மேஷன் நாமளே நம்ம வீட்டை எப்படி சரி செஞ்சுக்கலாம், கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கற்றுக்கிட்டு இருந்தால் கூட இதுதான் கரெக்ட் அப்படின்னு எனக்கு அதிகாரப்பூர்வமாகவோ அல்லது கன்ஃபார்மாகவோ சொல்ல தெரியல. பிஎம்கே வாஸ்து அகாடமியில் சம்பத் சுப்பிரமணிய சார்கிட்ட வந்த பிறகு தான் எனக்கு ஒரு தெளிவு வந்திருக்குது. நார்த் வெஸ்ட்டில் நார்த் பக்கத்தில் மெயின் டோர் வச்சோம்னா எவ்வளவு பிரச்சனை, சவுத் ஈஸ்ட்டில் நார்த் ஈஸ்ட்டில் பாத்ரூம் வந்தால் எவ்வளவு பிரச்சனை. ஒரே விஷயந்தான் வாஸ்துவை பொறுத்த வரைக்கும், நம்ம என்ன செய்கிறோமோ இந்த பிரபஞ்சத்துக்கு அது நமக்கு திருப்பி செய்யும். நம்ம ஒவ்வொரு மனுஷனுக்கும் வாஸ்துன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது தெரியாமல் நிறைய பேர் இருக்காங்க. நல்லது கெட்டது எதுன்னு சொல்லிட்டு நேரில் பார்த்தா தான் நிறைய பேருக்கு தெரியும். தென்மேற்கு பாதிப்பு மட்டும் ஏந்திருங்க. அது இப்போ நம்ம இப்போ தான் வாங்கியிருக்கீங்களா? சூப்பர் ரைட்டு. ஏன்னா புது ப்ராப்பர்ட்டி இன்னும் வேலை செய்ய ஆரம்பிக்காது. அனைவருக்கும் வணக்கம். என்னோடய பேர் கவிதா, அரக்கோணத்துலேருந்து வரேங்க. நான் ஆல்ரெடி அஸ்ட்ராலஜி கற்றுட்ருக்கேன். வாஸ்துவும் ஆல்ரெடி ஒரு கிளாஸ் போயிருக்கேன். அங்கெல்லாம் எப்படி இருக்குன்னா முழுக்க தியரி ஒரு சிலபஸ் வச்சுருப்பாங்க. அதை மட்டும் கவர் பண்ணி நம்மளுக்கு அதை கனெக்ட் பண்ணி என்னென்ன உங்களுக்கு பிரச்சனை, உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் அந்த மாதிரி நம்ம கேட்போம் சந்தேகம். அதில் நம்மளுக்கு அதுக்கான தீர்வு மட்டும் சொல்லி அனுப்பிச்சிடுவாங்க. சாரோட கிளாஸ் எப்படி இருக்குன்னா எதுவுமே கரெக்டாக 100% புரிந்து போகிற மாதிரி, இந்த பாதிப்பு இருக்குன்னா இப்படி தான் இருப்பாங்க, இல்லை இப்படி இருந்தாங்கன்னா இந்த பாதிப்பு தான் இருக்கும்னு 100% அக்யூரேட்டாக தெரியுது. அது நம்மளால் கனெக்டிவிட்டி பண்ண வைக்க முடியும். நான் வேலூரில் ரியல் எஸ்டேட் பண்ணிகிட்ருக்கேன். அது சம்மந்தமாக இந்த வாஸ்து சம்மந்தமாக எனக்கு நிறைய கேள்விகள் எனக்கு இருக்குது. அதனால் இந்த வாஸ்து கிளாஸுக்கு வந்ததுனால எனக்கு நிறையா புரிதல் ஏற்பட்டிருக்கு. இதை தெரிஞ்சுக்கிட்டு நான் இன்னும் நிறையா பயன் அடைஞ்சிருக்கேன். இந்த வாஸ்து கிளாஸ் மூலிமா நல்லா தெளிவாக விளக்கமாக எனக்கு சொல்லியிருக்கார் சார். ரொம்ப நல்லா கிளியராக எனக்கு புரிஞ்சது. நான் சம்பத் சார் வீடியோ ஒரு 2 வருஷமாக ஃபாலோ பண்ணியிருக்கேன். அவர் வீடியோ பார்த்ததுலேருந்து சரி வாஸ்து கற்றுக்கலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு இந்த வாஸ்து கிளாஸுக்கு வந்திருக்கோம். இந்த கிளாஸுக்கு வந்ததுனால நம்முடைய வீட்டில் என்னென்ன குறை இருக்குது, அந்த குறையை எப்படி நிவர்த்தி செய்யலாம், இந்த வாஸ்து குறையினால் என்னென்ன பிரச்சனை யார் யாருக்கு வரும்ன்றது நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். அதனால் நம்ம வீட்டில் இருக்கிற பிரச்சனையை நம்மளே சரி செய்யக்கூடிய ஒரு அளவுக்கு இந்த வாஸ்து எங்களுக்கு கற்றுக்கிட்டோம். நான் கற்றுக்கிட்ட மாதிரி நீங்களும் கண்டிப்பாக இதை கற்றுக்கணும். உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். மற்ற வாஸ்து கிளாஸுக்கும் இங்கேக்கும் வந்தீங்கன்னா சார் பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கல் கிளாஸும் எடுக்கிறாரு. ப்ராக்டிக்கலாக நம்ம போய் கற்றுக்கலாம். அந்த வீடு இப்படி இருக்குன்னா இங்கே என்னென்ன அவங்கக்கிட்ட பிரச்சனை இருக்கும், இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னா உங்கள் வீட்டில் என்ன மாதிரி வாஸ்து இருக்கும்னு நம்ம வீட்டை பார்க்காமையே நம்ம சொல்கிற பிரச்சனையை வச்சே அதை நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். நீங்கள் அவசியம் வரணும். எல்லோரும் வாங்க, கற்றுக்கோங்க. உங்கள் லைஃப்பும் ரொம்ப ரொம்ப ஈஸியாகிடும். வாஸ்து எனக்கு சொல்லி கொடுக்குற விதம் இவங்க ரொம்ப அருமையாக சொல்லி கொடுத்தாங்க, கிளியராக சொல்லி கொடுத்தாங்க. நம்மளுடைய எல்லா கனெக்டிவிட்டிலையும் கனெக்ட் பண்ணி சொல்லி கொடுத்தாங்க. நல்லா கிளியராக தெளிவாக சொல்லி கொடுத்தாங்க. நல்லா இருந்தது, நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். இதுக்கப்புறம் நான் நிறையா எனக்கும் கிளியர் கிடச்சிது. நிறைய பேர் வாங்க, கற்றுக்குங்க. வணக்கம். ஆக்சுவலாக நான் வாஸ்து கிளாஸ் கற்றுக்கணும் ரொம்ப வருஷமாக ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். இவரோட கிளாஸு லாஸ்ட் இயர் கூட பணத்தை கட்டிட்டு அதுக்கப்புறம் கட்ட வர முடியாமல் போயிடுச்சு. பட் இந்த தடவை அது எனக்கு ஒரு குட் ஆப்பர்ச்சுனிட்டியாக கிடச்சிது இவர்கிட்ட அந்த கற்றுக்கிறதுக்கு. வாஸ்து பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் தகவல் 2 நாள் நல்ல வகுப்பு சிறப்பாக நடந்தது. நிறைய இன்ஃபர்மேஷன் நாமளே நம்ம வீட்டை எப்படி சரி செஞ்சுக்கலாம், மற்றவங்களோட வாஸ்து கன்சல்டண்ட்டை கூப்பிட்டு பண்ணுறத நம்ம எப்படி சரி பண்ணிக்கலான்றது இவரோட கிளாஸ் மூலிமா நிறைய விஷயம் எனக்கு தெரிய வந்தது. நிறைய இதே மாதிரி எல்லோரும் நிறைய பேர் அவங்கவுங்க வீட்டு வாஸ்து சரி பண்ணிக்கணுன்னா இங்கே இவர்கிட்ட வாஸ்து கிளாஸ் கற்றுக்கிட்டால் கண்டிப்பாக நம்ம வீட்டையும் நம்ம சுற்றி இருக்கோம் தெரிஞ்சவங்க எல்லாரையும் நம்ம வீடை வாஸ்துப்படி நம்மளே மாற்றிக்கலாம். பேசிக் ப்ளஸ் நல்ல கிரக வயசும் ப்ளஸ் ஜாதகத்தில் அந்த என்னென்ன கிரகம் எப்படி இருக்கும் அப்படின்னு எல்லாம் அதை பற்றி பேசிஸில் நல்லா சொல்லி கொடுத்தாரு. புரிகிற மாதிரி சொல்லி கொடுத்தாங்க. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. ரொம்ப நல்லா இருந்தது. வாஸ்து எனக்கு சொல்லி கொடுக்குற விதம் இவங்க ரொம்ப அருமையாக சொல்லி கொடுத்தாங்க, கிளியராக சொல்லி கொடுத்தாங்க.
நம்மளுடைய எல்லா கனெக்டிவிட்டிலையும் கனெக்ட் பண்ணி சொல்லி கொடுத்தாங்க. நல்லா கிளியராக தெளிவாக சொல்லி கொடுத்தாங்க. நல்லா இருந்தது, நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். இதுக்கப்புறம் நான் வந்து நிறையா எனக்கும் கிளியர் கிடச்சிது. நிறைய பேர் வாங்க கற்றுக்குங்க. நான் இங்கே சென்னையில் பள்ளிக்கரணையில் இருக்கிறேன். நான் வந்து பில்டிங் கான்ட்ராக்டராக இருக்கிறேன். நான் வந்து ரொம்ப காலமாக யூடியூப்பில் அதில் இதில் நிறைய வாஸ்து பற்றி கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கற்றுக்கிட்டு இருந்தால் கூட இதுதான் கரெக்ட் அப்படின்னு எனக்கு அதிகாரப்பூர்வமாகவோ அல்லது கன்ஃபார்மாகவோ சொல்ல தெரியல. ஆனால் அது பிஎம்கே வாஸ்து அகாடமியில் சம்பத் சுப்பிரமணிய சார்கிட்ட வந்த பிறகு தான் எனக்கு ஒரு தெளிவு வந்திருக்குது. ஜென்ரலாக நான் ஒரு இன்ஜினியர்ன்ற முறையில் எனக்கு வந்து வாட்டர் டேங்க் எப்பவுமே சவுத் வெஸ்ட்டில் வைங்க, அங்கே வந்து டேங்க்கு வாட்டர் டேங்க் வச்சா ரொம்ப நல்லது, வெயிட் அங்கே வைக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு நானே அட்வைஸ் பண்ணியிருக்கேன். அது இங்கே வந்த பிறகு அது தவறு, மேற்கில் மத்தியில் வச்சாதான் அது கூட தவறு தான், வேறு வழி இல்லாமல் அங்கே வைக்கலாம் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி நார்த் வெஸ்ட்டில் நார்த் பக்கத்தில் மெயின் டோர் வச்சோம்னா எவ்வளவு பிரச்சனை, சவுத் ஈஸ்ட்டில் நார்த் ஈஸ்ட்டில் வந்து பாத்ரூம் வந்தால் எவ்வளவு பிரச்சனை, குரு வர்ற இடத்துல மத்திபத்தில் வடக்கில் மத்திபத்தில் வந்தால் எவ்வளோ பிரச்சனை, கிழக்கு பக்கம் செவுறு ஒட்டி இருந்தால் எவ்வளோ பிரச்சனை, அதில் கிழக்கு பக்கம் எந்த பாத்ரூமே வரக்கூடாது அப்படின்ற விஷயத்தையும், நீச்சப்பகுதிகள் அப்படின்னு சொல்லுகிற இடத்துல வந்து சவுத் வெஸ்ட் வந்துடுது, சவுத் பக்கமும் வருது, சவுத் வெஸ்ட்டோட மேற்கு பக்கமும் வந்துடுதுன்னு இதையெல்லாம் மிக தெளிவாக கற்றுக்கிட்டோம். அதே மாதிரி நார்த் வெஸ்ட்டில் மேற்கு பக்கத்தில் இருக்கிறது 50% வைக்கலாம். அதுக்கு அடுத்த பாயிண்டில் வேணால் 1, 2, 3, 4, 5, 6 வேணால் 100% வைக்கலாம் அப்படின்ற இந்த மாதிரி தெளிவாக 100% எனக்கு இப்போது நான் மிக தெளிவாகிட்டேன். எனக்கு இருந்த 1, 2 டவுட்டுகளும் கிளியர் ஆகிடுச்சு. அதனால் வாஸ்து அகாடமியில் வந்து தான் எனக்கு தெளிவு கிடச்சிருக்குது. என்னென்ன பாதிப்பு இருந்தால் என்னென்ன நோய், யார் யாருக்கு என்னென்ன பாதிப்பு, எல்லா ஒரு முழுமையான விளக்கத்தை நாங்கள் கற்றுக்கிட்டோம். இப்போ ஒரு எங்கள் வீட்டை நாங்களே சரி செய்கிறதுக்கு ஒரு வகுப்பை வந்து நாங்கள் கற்றுக்கிட்டோம். இது வந்து நான் எங்கள் ரிலேஷனு, நம்ம அக்கா, அம்மா, அத்தை எல்லாருக்குமே வந்து அவங்க வீட்லேயும் ஒரு பிரச்சனை இருந்தால் வந்து அதை தீர்க்கறதுக்கான ஒரு சொல்யூஷனாக கிடைக்கும். ஆல்ரெடி நான் ஐயோட வீடியோவை பார்த்து, வாஸ்து வீடியோவை பார்த்து நிறைய விஷயங்களை சரி பண்ணியிருக்கிறேன். அது எல்லாமே சரியானது, அதனோட 100% ரிசல்ட் கிடைச்சதுனால தான் இப்போது நேரடியாக வாஸ்து வகுப்புக்கு வந்திருக்கிறேன். இது போன வருஷமே வர வேண்டியது, சில விஷயங்களால் தள்ளி போய் இப்போ நான் இந்த பேட்சில் ஜாயின் பண்ணியிருக்கிறேன். ஒரே விஷயந்தான் வாஸ்துவை பொறுத்த வரைக்கும், நம்ம என்ன செய்கிறோமோ இந்த பிரபஞ்சத்துக்கு அது நமக்கு திருப்பி செய்யும். அதனால் நம்ம வீடு, நமக்கு தெரிஞ்சவங்க வீடு, இது எல்லாத்தையும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு சரி பண்ணணுன்ற ஒரு நம்பிக்கையில் தான் இந்த வகுப்புக்கு வந்திருக்கிறேன். இந்த வகுப்பில் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்குது. அதாவது ஒரே விஷயந்தான், தப்பு பண்ணாதவன் யாரும் இல்லை, அந்த தப்பை திருத்திக்கிட்டாக்க இந்த பூமி நம்மளுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுக்கும். நன்றி, வணக்கம். ஐயாவோட வீடியோ நிறைய பார்த்துருக்கேன் நான், சம்பத் சுப்பிரமணிய சாரோட. அந்த வாஸ்து எனக்கு ஓரளவுக்கு அதில் புரிதல் இருந்து நிறைய நான் சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன் வீட்டில் வீடியோ பார்த்து. அதுக்கப்புறம் நேரில் கிளாஸுக்கு வந்தால் நிறையா விஷயங்கள் கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்தேன். வரும்போதே ஒரு டவுட்டில் தான் வந்தேன், 2 நாளில் இவ்வளோ விஷயங்கள் நம்மளால் கற்றுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன டவுட் இருந்தது. ஆனால் ரொம்ப தெளிவாக 2 நாளுமே அவர் வந்து டைம் ஒதுக்கி இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவர் சொல்லி தருவாரன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நல்லா புரிகிற மாதிரி ஓரளவுக்கு தெளிவாக சொல்லி கொடுத்துருக்காரு. இந்த விஷயத்தை நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறது வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயமா இருக்குது. நம்ம ஒவ்வொரு மனுஷனுக்கும் வாஸ்துன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது தெரியாமல் நிறைய பேர் இருக்காங்க. நல்லது கெட்டது எதுன்னு சொல்லிட்டு நேரில் வந்து பார்த்தா தான் நிறைய பேருக்கு தெரியும். தயவு செஞ்சு வந்து நேரில் வந்து கலந்துட்டு இதை நீங்கள் அனுபவிச்சிங்கன்னா தான் அது உங்களுக்கு புரியும். நம்ம என்ன வீடியோவாக பார்த்து இது விளம்பரத்துக்காக பண்ணுறாங்கன்னு நீங்கள் நினச்சிக்க வேண்டாம். ஏன்னா நான் இதெல்லாம் அனுபவிச்சுட்டு நேரில் வந்திருக்கேன். நான் நிறைய பிரச்சனைகளை சந்தித்து அதனால் நம்ம ரிகவர் ஆகி வந்திருக்கேன் நான். அதனால் ஒரு வாட்டி நேரில் வந்தாங்கன்னா அதுக்குண்டான ரிசல்ட் அவங்களுக்கே புரியும். இது விளம்பரத்துக்காக பண்ணுற விஷயம் கிடையாது. வாழ்க்கையில் ஒரு மனுஷனும் வாஸ்துன்றதை தெரிஞ்சுக்கணும் அவங்க ஃபேமிலியில். அப்போ தான் அடுத்த தலைமுறை நல்லா இருக்குன்றது என்னுடைய கணிப்பு. நன்றி, வணக்கம். வணக்கம். நான் சென்னை பக்கத்துலேருந்து வரேன். இந்த வாஸ்து கிளாஸை கற்றுட்டு எங்கள் குடும்பத்தில் உள்ள பிரச்சனை, வீட்டு அமைப்பு அதெல்லாம் சரி செஞ்சுட்டு தான் நான் அந்த கிளாஸுக்கு வந்தேன். இது இப்போதைக்கு கற்றுக்கினேன். இதனால் என் மக்களுக்கு நிறைய பேர் இந்த கட்டிடக்கலை சம்மந்தப்பட்டவங்களுக்கு இந்த கலையை கற்றுக்கணும், அவங்க மூலயமா வந்து மக்கள் பயனடையணும் கேட்டுக்கிறேன்.
நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிஎம்கே வாஸ்து அகாடமி சார்பாக இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல போகிறேன். இன்றைக்கி இப்போ நம்ம மாணவர்கள் நிறைய பேர் பேசுகிறதால நீங்கள் கேட்டிருப்பீங்க, ஏதோ ஒரு 4 மூலை ஒரு கட்டிடம், இது என்ன வாஸ்து இல்லாமலே நிறைய பேர் நல்லா இருக்காங்க, வாஸ்து கட்டி கஷ்டப்படுறாங்க, இப்படிலாம் பல தரப்பட்ட மக்கள் பேசும் மத்தியில் வாஸ்துனா எவ்வளோ தூரம் ஆழமானது, உண்மையானது என்பதை இந்த வாஸ்து அகாடமியில் படிக்கின்ற ஒரு மாணவர்களும் தந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் நிறைய ஷார்ட்ஸில் வீடியோவில் கேட்டிருப்பீங்க. வாஸ்து தான் நம்மளை இயக்குகிறது. 12 ராசிகளும் சரி, 27 நட்சத்திரங்களும் சரி, 7 வாரங்களும் சரி, திதிகளும் சரி, கரணங்களும் சரி, யோகங்களும் சரி, நியூமராலஜி, எண்கணிதம் எதுவாகினாலும் சமுத்திரம் மாதிரிங்க, ஒரு கடல் மாதிரி வாஸ்து என்பது. அதனால் இந்த வாஸ்து இன்னும் கூடிய விரைவில் இந்த பிஎம்கே வாஸ்து அகாடமி சார்பாக இன்று தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இவ்வளோ பேருக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்திய இந்த வாஸ்து இன்னும் கூடிய விரைவில் ஆந்திரா, கர்நாடகாவில் வாஸ்துக்கள் வேறு மொழிகளில் கூடிய விரைவில் நம்ம அகாடமியை விரிவுபடுத்தி பல ஆயிரம் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த போகிறோம். 2வது, வெளிநாடுகளிலும் இதோடைய விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் வந்துவிட்டது. வாஸ்து உண்மையா பொய்யா அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். என்கிட்ட படித்த மாணவர்கள் கேட்கின்ற கேள்விக்கு ஒரு வாஸ்து நிபுணரால் பதில் சொல்ல முடியாத அளவுக்கு என் மாணவர்களை உருவாக்கி கொண்டு வருகிறேன். இதில் ப்ராக்டிக்கல் கிளாஸ் வச்சு லைவாக ஒரு வீட்டுக்கு கூட்டு போய் பலன் சொல்ல வைக்கிறேன். வாஸ்து தாங்க நம்ம வாழ்க்கை, வேறு எதுவுமே இல்லை அப்படின்றத அனைவரையும் நான் உணர வைக்கக்கூடிய வேலையை செய்து கொண்டிருக்கிறேன். இந்த பேராற்றல் மிகுந்த சக்தியை எனக்கு அளித்த இந்த இயற்கைக்கு நன்றி சொல்லி வாஸ்துவை இன்னும் கூடிய விரைவில் உலக நாடுகள் மத்தியிலே அங்கீகாரம் கிடைக்க செய்யக்கூடிய ஒரு வேலையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடிய விரைவில் அது நிச்சயமாக சக்ஸஸ் அடையும். நீங்களும் உங்கள் வீட்டில் பிரச்சனை இருக்கா, வாஸ்து குறை இருக்கா, கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிங்க. உங்கள் அடுத்த சந்ததிக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனையை தடுத்து நிறுத்துங்க. வாஸ்து தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் வாஸ்து, வாஸ்துவில் தான் வாழ்க்கை அடக்கம் என்பதை கூறி இந்த இயற்கை எனக்கு கொடுத்த இந்த சிறு ஞானத்திற்கு நன்றி கூறி மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் அடுத்த வகுப்பில். இப்போது 2026 ஒரு பேட்ச் ஸ்டார்ட் ஆகிருக்கு, சுபிக்ஷம் பேட்ச். அதில் ஃபஸ்ட்டு கிளாஸ் தான் நடந்திருக்கு. மீண்டும் அடுத்தடுத்த வகுப்புகள் நடக்க இருக்கிறது. அனைவரும் வாருங்கள், இறையருள் பெறுங்கள் என்று கூறி அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம்.